நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பண்ணல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி மயிலார் திரைப்படத்தை பற்றி நன்றி அறிவிப்பு விழா. ஒலிம்பியா மூவிஸ் நிறுவனம் சார்பில் ஜெயந்தி அம்பேத்குமார் தயாரிப்பில் ராஜமுருகன் இயக்கத்தில் நட்சத்திர நடிகரான சசிகுமார் கதை நாயகனாக அழுத்தமான இடத்தில் நடித்திருக்கும் படம் மயிலார். இந்த திரைப்படம் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாகி பெரும் வரவேற்பு பெற்று வருகிறது. சமூக அக்கறைமிக்க ஒரு படைப்பாகவும் ரசிகர்களை ரசிக்க வைத்த படைப்பாகவும் பார்வையாளர்களிடமும் விமர்சகர்களிடமும் பெரும் பாராட்டுகளை குவித்த இப்படம் திரையரங்கில் அரங்கம் நிறைந்த காட்சிகளை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று படக்குழுவினர் பத்திரிகை ஊடக நண்பர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்வினில் இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் பேசும்போது மறுபடியும் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். இம்முறை மயிலாட் படத்திற்காக சில படங்கள் நாம் ஒரு பணி எடுத்திருக்கிறோம். நாம் அதை நன்றாக செய்ய வேண்டும் என தோன்றும். ஒரு சில படங்கள் மட்டுமே இது வெறும் படம் கிடையாது. சரி, ஒரு மனிதனாகவும் இது நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு. இதில் ஒரு வேலையை மட்டும் முடித்தால் பத்தாது. இதை நாம் பதிவாகவும் அமைக்க வேண்டும் என்பது இரு பொறுப்புகள் ஆகிவிடும். எப்போதும் ராஜமுருகன் சார் எனக்கு பாட்டு எழுதும்போதே இல்லை, அவரோட படத்துக்கு நான் இசையமைக்கும் போதோ அந்த பொறுப்பை நான் உணர்ந்திருக்கிறேன். அவர் ஒரு ஸ்பெஷலான கிரியேட்டர். மயிலாட் படத்துக்கு புதுவிதமான சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கிறார். அவருக்கே உரித்தான பொலிட்டிக்கல் சட்டையறை ரொம்ப ஜனரஞ்சகமாக எல்லோரும் ரசிக்கும்படி கொண்டு வந்தது சர்ப்ரைசிங்காக இருந்தது. மயிலாட் படத்தை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திற்கு பிறகு இந்த படம் தொடர்ச்சியாக சசி சாருடன் வெற்றியில் பங்கேற்பது ஒரு ஸ்பெஷலான தருணமாக உணர்கிறேன். அம்பேத் சாருடன் நேரில் சந்தித்து பேசியதை விட போனில் பேசியது தான் அதிகம். இந்த படம் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய படம். இந்த படத்தை நான் எடுத்து பண்ணுறேன்னு அவர் எடுத்த அந்த முயற்சி இன்று வெற்றி என்ற புள்ளியில் வந்து நின்றதற்கு அவருக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சத்யராஜ் சாருக்கும் மயிலாட் படம் கண்டிப்பாக ஒரு மைல்கல்லாக இருக்கும் என நம்புகிறேன். சத்யராஜ் சார் மியூசிக்கில் சில இன்புட்ஸ் கொடுத்தார். படங்களின் கலெக்ஷனை நாம் கம்பேர் பண்ணலாம், ஆனால் ஒரு சில படங்கள் மட்டுமே காலத்தை தாண்டி மனதில் நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் மயிலாட் இருக்கும். இப்படத்தில் வேலை செய்த இசைக்கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். தயாரிப்பாளர் அம்பேத்குமார் பேசும்போது படம் வெளியாகி இவ்வளவு வேலைகளுக்கு நடுவிலும் தேங்க்ஸ் மீட் கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்தவர் சசிகுமார் சார். இந்த படம் ரிலீஸுக்கு முன்னால் இருந்து இன்று வரைக்கும் இந்த படத்தை மக்களிடம் எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடு தொடர்ந்து உழைத்து வருகிற இந்த மாதிரியான ஹீரோவை உண்மையிலேயே நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகர் மட்டுமல்ல, மனிதநேயமும் மனிதாபிமானமும் நிறைந்த ஒரு அற்புதமான மனிதர் சசிகுமார். சசிகுமார் சாருக்கு என்னோட மனப்பூர்வமான நன்றிகள். அதே போல் இந்த படத்தின் இயக்குனர் என்னோட அருமையான நண்பர் ராஜமுருகன் சாருக்கும் என் நன்றி. இந்த படத்தை பற்றி முன்வந்து பேசின வார்த்தைகளில் மட்டும் இல்லாமல் உள்ளத்திலேயே மனிதநேயத்தை சுமந்து பேசின அருமையான நண்பர் ஷான் ரோல்டன் அவர்களுக்கும் என் நன்றிகள். இயக்குனர் ராஜமுருகன் பேசும்போது இந்த படத்தை சரியாக புரிந்து கொண்டு அது உங்களுக்குள் ஏற்படுத்திய பாதிப்புகளை தொடர்ந்து எங்களிடம் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மயிலாட் படத்தை தொடங்குவதற்கு முதன்மையான காரணமாக இருந்த அம்பேத்கர் சாருக்கு என் சிறப்பு நன்றிகள். ஷான் தொடர்ந்து ஒரு வாத்தியார் மாதிரி பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய இசை பயணத்திலும் தொடர்ந்து உறுதுணையாக இருந்து வருவதற்காக அவருக்கு என் நன்றிகள். ஏற்ற சத்யராஜ் சார், நீரவ் ஷா சார், இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். நான் சினிமாவுக்கு வந்ததிலிருந்து இன்று வரை இந்த உலகம் ரொம்ப மாறி இருக்கிறது. ஒரு படத்தை எழுத தொடங்கும் இடத்தில் ஒரு எழுத்தாளரின் வேலை ஆரம்பிக்கிறது. ஷூட்டிங் நேரத்தில் இயக்குனர் வேலை வருகிறது. அதற்கு பிறகு ரிலீஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தொடங்குகிறது. ஆனால் இன்றைக்கு படம் ரிலீஸ் ஆன பிறகும் ப்ரமோஷன் வரைக்கும் இன்று நிறைய விஷயங்களை நாமே கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது. ஒரு ரைட்டிங்குக்கு எவ்வளவு உழைப்போ, ஒரு படத்தை உருவாக்க எவ்வளவு உழைப்போ அதே அளவு உழைப்பு இன்றைக்கும் அந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவும் கொடுக்க வேண்டியிருக்கிறது. நான் அடிப்படையில் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்ததால் முன்பெல்லாம் ப்ரமோஷன், இன்டர்வியூஸ் இதிலெல்லாம் அதிக ஆர்வம் காட்டியதே இல்லை. ஆனால் இப்போ அது ஒரு பெரிய சவாலாக மாறி இருக்கிறது. ஒரு படத்துக்கு எப்படி முழு மனசோடு வேலை செய்கிறோம் அதே தீவிரத்தோடு ப்ரமோஷனுக்கும் வேலை பண்ண வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது. இது நல்லதா கெட்டதா என்ற விவாதத்தை தாண்டி இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கிறது என்பதையும் அதுக்கேற்ற மாதிரி நாமும் மாற வேண்டியிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் படத்தில் எதை பற்றி பேசினாலும் அந்த படத்தை எடுத்துக்கொண்டு போய் ஆடியன்ஸிடம் சேர்ப்பது ஒரு மிகப்பெரிய வேலை. அந்த இடத்தில் உறுதுணையாக நிற்பது ஊடகங்களான நீங்கள் தான். உங்களுடைய பாசிட்டிவான அணுகுமுறை, பாசிட்டிவான வார்த்தைகள் எப்போதுமே எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கிறது. அதுக்காக உங்களுக்கெல்லாம் என் மனப்பூர்வமான நன்றி. இந்த படைப்பில் எப்போதும் கூடவே இருந்து துணை நின்ற ஜேம்ஸ் சார், திங் மியூசிக் சந்தோஷ் சார், இது படம் உருவாவதற்கு உறுதுணையாக இருந்த சரவணன் உட்பட அத்தனை நண்பர்களுக்கும் என் மனப்பூர்வமான நன்றி என்றார். நடிகர் சசிகுமார் பேசும்போது இந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய்
சேர்த்ததற்கு முதலில் உங்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றி. என்னுடைய நடிப்பை எல்லோருமே பாராட்டியதை கேட்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய நடிப்பும் சைத்ரா நடிப்பும் அதுக்கப்புறம் குரு சோமசுந்தரம் உள்ளிட்ட பல சிறிய கேரக்டர்ஸும் முதல் காட்சியிலிருந்தே பாராட்டப்பட்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. ஒரு நடிகராக என்னை இன்னொரு விதமாக அழகாக மாற்றி காட்டியிருக்கிறார் ராஜமுருகன். அதுக்காக அவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். தயாரிப்பாளர் அம்பேத்குமார் சார் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என சொல்லக்கூடிய அவரது மனதுதான் பெரிய விஷயம். ராஜமுருகன் கொடுத்து வைத்த ஒரு நல்ல இயக்குனரும் ஒரு நல்ல தயாரிப்பாளரும் எப்போதுமே தோற்று போகக்கூடாது, எப்போதும் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். முதல் நாள் கலெக்ஷனை பார்த்துவிட்டு எல்லோரும் கொஞ்சம் பயம் வந்தது. ஆனால் எனக்கு தைரியமாக இருந்தது. ஏனென்றால் எல்லோருமே படம் நல்ல படம் என சொன்னார்கள். அது கண்டிப்பாக மக்களிடம் இன்னும் போய் சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அது நடந்துள்ளது. எனக்கு மகிழ்ச்சி. அயோத்தி படத்தில் நான் பார்த்த அனுபவம் தான் எனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது. அந்த படமும் 2வது 3வது வாரத்தில் தான் கலெக்ஷனே எடுத்தது. அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக எடுக்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மேல் இருக்கிறது. இப்படம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு கண்டிப்பாக போய் சேரும். படம் பார்த்து விஜய் டிவி ரிலீஸுக்கு அப்புறம் வாங்கியதும் ஓடிடியிலும் வாங்கியதும் இதெல்லாமே ஒரு பெரிய வெற்றி தான். அதே போல் சூர்யா சார் படம் பார்த்து இந்த படத்தை ப்ரெசன்ட் பண்ணுங்க என சொன்னதுக்கும் அவருக்கும் அவரது டீமுக்கும் என் மனப்பூர்வமான நன்றி. சந்தோஷ், ஜேம்ஸ் ஆரம்பத்திலிருந்து கூடவே நின்ற எல்லோருக்கும் நன்றி. ஷான் மியூசிக் படம் முடிந்தது மனதுக்கு நின்றது. சத்யராஜ் எடிட்டிங் நன்றாக இருந்தது. இறுதியாக எங்களை பாராட்டிய அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றி என்றார். மயிலாட் திரைப்படம் திரையரங்களில் வெற்றி நடைபெறுகிறது. இப்படத்தில் சசிகுமார், சைத்ரா, ஜே ஆச்சார், ஜெயபிரகாஷ், குரு சோமசுந்தரம், ஆஷா சரத், இயக்குனர் கோபி நாயனார், வசுமித்ரா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட வெற்றியோடு உங்களை சந்திக்கிறேன்.